ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து சாட்டர்டே, இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எப்படி போகுது? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் லீவு. இன்னைக்கு என்னமோ டித்வா புயலா, அதனால வந்து டித்வா புயல்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக லீவ் விட்டாச்சு. ஆனால் ஒர்க் போகிறவங்களுக்கு லீவ் இல்லை. அதனால வந்து எங்களுக்கு லீவ் வேண்டாம். நாங்கள் பகலில் வேலைக்கு போகிறோம், இவர் நைட்டு வண்டி ஓட்டுறாரு. ஆமாம், எனக்கு லீவே கிடையாது எப்பவுமே. எனக்கு நல்லா இருந்தால் தான் ஒர்க்கு, இல்லைன்னா லீவு அந்த மாதிரி. ஏன்னா எப்போ வேணாலும் வண்டி வாடகை வரும், எப்போ வேணாலும் போவோம் வருவோம். ஸோ காலையில் பகலில் வேலைக்கு போகிறவங்க அப்புறம் இன்னைக்கு புயல் இருந்தா என்ன, மழை இருந்தா என்ன, அவங்களுக்கு வேலை. ஏன் ஸ்கூல் காலேஜ் மட்டும் லீவ் விடுறாங்க, வேலைக்கு மட்டும் ஏன் லீவ் விட மாட்டேங்கிறாங்க? அதான் தெரியல. அதில் தான் ஒரு வேலை காமெடியில் கூட சொல்லியிருப்பாங்க, என்ன அவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கா, எங்களுக்கெல்லாம் உயிர் இல்லையா, என்ன எங்களை மட்டும் எல்லாம் வேலைக்கு வர சொல்கிறீங்க, எங்களுக்கு லீவ் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல் காலேஜுங்கிறது ஸ்டூடெண்ட்டு, நம்மளாம் ஒரு மெச்சூர் ஆகி நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தொழிலுக்கு வேலைக்கு போனால் தான் வந்து சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். அப்படிங்கிறக்காக நமக்கு வந்து லீவ் இல்லை, அதனால போய் தானே ஆகணும். சம்பளத்தோட லீவ் கொடுக்கலாம்ல, அப்படி பண்ணலாம். அது ஃப்யூச்சரில் வரலாம், பார்ப்போம். இப்போதைக்கு அந்த நடைமுறையில் இல்லை, ஃப்யூச்சரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு முதலாளி ஆனால் நாங்கள் கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். கஷ்டப்பட்டு வந்தால் தான், அது கஷ்டப்பட்டு வராங்க பார்த்தீங்களா ஒரு முதலாளியா, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த லேபர் அந்த பெயின்லாம் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆமாம், ரெடி. அதை எடுத்துட்டு வாங்க, க்ளீன் பண்ணலாம். இங்கே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளோ பேசியிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு பரணிக்கு லீவு, போன வாரம் வச்சுருந்தாங்க, இந்த வாரம் லீவு பரணிக்குமே, தீபக்கு லீவு. ஆனால் எந்திரிச்சது லேட்டுங்கிறத விட இந்த காளான் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து என்னங்கன்னா காடாக சுற்றிட்டு வந்துருக்கிறாரு. எதுக்கு காடாக போனேன்? எதுக்கு? காளானத்தையும் பார்க்க போனேன். காளானை போய் பார்க்க போனேன், நல்லா விசாரிக்கவா? காளானுங்க இந்த மாதிரி மழை காலத்தில் கார்த்திகை மாதத்தில் எங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கம் காடு கரையிலாம் எப்பவுமே இருக்கு, வெடிச்சிருக்கு, பொறிக்கிறது இல்லை. ஆனால் சரி இந்த தடவை போனால் தெரியுதா, காளான் கையை இடத்த மாட்டிட்டு வரலான்னு போனால் அங்கே காளான் எங்கேயுமே வெடிக்கல. இருக்குது, வெளியோரத்தில் இருக்குது, நம்ம கணக்கு தட்டுப்படல. அதனால சரி நம்ம கடையிலே மழை பெஞ்சாதான் காளான் வந்து வெடிக்கும். அப்போ இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, லைட்டாக வெளியே எடுத்துட்டு போட்டேன் டேபிள் கிட்ட. அப்போ நாளைக்கு போனால் இருக்கும்ல, மழை பெஞ்சாதான் காளான் வந்து வரும். இடி இடிச்சா காளான் வந்து புடைக்குமாமா, இப்படி மொட்டாட்ட, அப்புறம் வந்து அப்படியே கொடையாட்ட வருமாமா. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்களா எத்தனை காளான் இருக்குன்னு? ஒன்லி 4 பீஸ் ஒன்லி. காளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது சிறுசாகவும் இருக்குது, இந்த மாதிரி பெருசாகவும் இருக்குது. ஆமாம், இவர் காளான் வந்து விளைவிக்கிறவர், அதனால சொல்கிறாரு. வாங்கிட்டு வரல அடிக்கடி, அதனால சொல்கிறேன். இந்த காளானை ஏன் முழுசாக பஜ்ஜி மாவில் போட்டு காளான் பஜ்ஜி செய்யக்கூடாது? தயவு செஞ்சு காலையில் இந்த மொக்கையெல்லாம் போட்டு உட்காந்துருக்காது. ஓகே, எங்க எத்தனையோ டிஷ்ஷஸ் இருக்குது, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிஷ் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்தா தெரியுது ஒன் டைமு. அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்குவோம். செஞ்சுதாயா? எனக்குலாம் டைம் இல்லை. சரி, நான் இதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கெட் காளான் வாங்கிட்டு பெருசாக பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்து காளான் பஜ்ஜி செய்யலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்குறது சரவதா. இது உடைக்கணுமா? சின்னதா பிக்கணும், கொண்டா. அதுக்கு என்ன ஒரு நேரம் ஆகுமா? அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு பிச்சு போட்டா கிடக்குது. நம்ம வீட்டு சின்னவர் தான் வந்து செய்வாரு. அதுக்கு பரணி வரணும், அதுக்கு ஆள் வரணும். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இட்லி சூடான இட்லின்னு விற்கிறாங்கப்பா. ஆமாம், இட்லி சூடான இட்லி வரும். அப்புறம் ஒரு டைம் வந்து இடியாப்பம் வரும். அப்புறம் வந்து கொலா புட்டு வரும், கேரளா கொலா புட்டு வரும். இதெல்லாம் ரெகுலராக வரும் அடிக்கடி நம்ம ஏரியாவில். அப்புறம் தக்காளி வெங்காயம், அது உங்களுக்கு தான் தெரியுமாச்சே, அது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் போகிறது வர்றது. நல்ல காலம் தானே? நல்ல காலம் தான். என்ன பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது இந்த தடவை.
இது வரைக்கும் இவ்வளோ பெரிய காளான் வாங்கிட்டு வரல, சின்ன குட்டி குட்டியாக தான் இருக்கும் காளான். சரி ஓகே, தினமும் அப்படி இருக்கு. கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி ஏற்றிருக்கு. இது விதை போட்டு முளைக்க வைக்க. புயலில் டித்வா புயலுக்கு நம்ம ஊருக்கு லைட்டாக சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இங்கேயும் லைட்டாக தூருதே தவிர சும்மா பனிச்சாரல் மாதிரி தூருது தவிர ரொம்ப கனமழையெல்லாம் பெய்யல. நைட்டு வேணால் ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு பேஞ்சுது 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் மழையை காணா அப்படி நின்றுச்சு. நிறைய எப்பவுமே இப்படி தாங்க. நைட்டு இருந்தே இந்த மழை பெய்யுது. ஆமாம், நைட்டு இருந்தே இந்த மழை பெய்யுதுங்க. கிட்ட எடுத்து காமிங்க இதெல்லாம் ஜூமில். காளானுக்கு வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. காளான் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. கத்தி ஷார்ப் இல்லாதனால தான் கத்தியில் இது பண்ணிட்டு இருக்கா. ஷார்ப்பான கத்தியால கத்தியில் பண்ணவே மாட்டேன். பண்ணவே முடியாது. பண்ணவே முடியாதுல்ல, நான் பண்ண மாட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு காளான் ஃபுல்லாக வச்சிரு சொல்கிறேன் முழுசா. நான் பஜ்ஜி ட்ரை பண்ணுறேன். நீ நம்ம வீட்டில் பெரிய செய்வான். அதுதான் நீன்னு சொல்ற பாத்தியா. நானும் அவளும் வேறையா? சமைக்கிற விஷயத்துல சொல்றேன். செஞ்சாலாம் சேர சாப்பிட்றோம்ல. அதான் சொல்றேன். போட்டு அடுப்பே பூரா நார வச்சு எட்டி பார்க்குது பாரு. சொல்லிட்டு மாமா இன்னைக்கு. ஆனால் கண்டிப்பாக செய்வான், ட்ரை பண்ணுவான். யூடியூப்பில் பார்த்து புதுசாக ஏதாவது ஒன்று பெரியவன். வேண்டாம் சாமி செய்யாது, எனக்கு அது வந்து வேலை செய்ய முடியல. அடுப்பே பூரா நாறுது. செய், இப்போ செய்யாத, ஃப்யூச்சரில் செய். என் மருமகளுக்கு சமைச்சு கொடு. மருமகளுக்கு அது செஞ்சுதான் ஆகணும். ஒன்று வச்சிடலாம் மாட்டுக்கு. நான் 10,000 சொல்லி தான் 3 வாங்கிட்டு வந்தேன். இது வேற பிரிச்சுட்டேன் அந்த கவர்ல இருந்து. அவசரம் போடு, சாப்பிட்டா கிடக்குது. 3 வேளைக்கு இதே தின்னா கிடக்குது. நான் கட் பண்ணி தரேன்டா. நான் கட் பண்ணிக்கிறேன். மூடு. வேணாமா, இருக்கு. மோட்டு போட்டுடுங்க. ஓடிட்டு இருக்கு வீடியோ. இன்னும் காலம் சுத்தம் பண்ணணும்ல. இப்படிதாங்க சமையல் கட்டில் இந்த மாதிரி தான் நடக்குமே. இப்படித்தான் நடக்கும். இவர்கிட்ட ஒரு வேலை சொன்னா எனக்கு 2 வேலை வைப்பார். ஏன் இப்படி நடக்கும், எதுக்கு இப்படி நடக்குங்கிறதே தெரியாது, ஆனால் நடக்கும். இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணணும். வெங்காயம் கட் பண்ணுறோம். மணி என்ன ஆச்சு இன்னைக்கு? மணி 8:30 ஆச்சு. எந்திரிச்சதே 8 மணிக்கு. கல்லூர் இடத்துல வை. சரி அங்கே வச்சிருங்க அம்மா. அங்கே ஒருத்தர் ஏன்னா ரசம் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கடலை பருப்பு, துவரம் பருப்பு போட்டு கொஞ்சமாக வந்து சட்னி பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ என்னென்னா காளான் தான் ஃப்ரை பண்ணணும். இது வந்து மாமாவுக்கு பிடிக்கும், அதனால் சரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. ஏன் மாமா? மாதமே ஆயிடுச்சு. காளான் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்க எடுத்து மூடி வச்சிருக்கோம். பிடி. மழை பெய்யுறதுக்கு கை ஈரமாச்சுன்னா கையை வச்சுருக்கா. பரணிக்கு என்ன இன்னும் குளிரா? மாட்டிக்கிட்டு இருக்கிறான் போல. என்ன பண்ணுறேன் பரணி பார்ப்போம். ஏமாட்டு பாருங்க, இதாங்க மழை பெஞ்சிருக்கு பாருங்க. துளி லைட்டாக விழுகுது, சாரல் துளி விழுந்துட்டு தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது வானம். ஓட போட்டு கிடக்கு. கேப் இருக்கா? இப்படி தான் இருக்குதுங்க கிளைமேட்டு. ஆனால் வந்து நல்லா மழை அடித்து ஊற்றுல, லைட்டாக சாரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இல்லைப்பா இது வைக்கிறேன். என்னாச்சு, இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாதா காளானு?
அது 3 வாங்கிட்டு வந்ததில் 2 போட்டாங்க, 1 வந்து வச்சுட்டாங்க. இதுலேயும் நான் ஒரு ஆகாவளி வேலை செய்கிறேங்க வேறு என்னை கம்ப்ளைண்ட்டு. எப்பவுமே 2 வாங்கிட்டு வந்தா 2 வாங்கிட்டு வா, வேஸ்ட் பண்ணாத, காசு தானே. புட்டு அது வேகட்டும். பாருங்க சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சமையல் பண்ண கிடையாது, அதை நான் தாளிச்சு விட்டு வந்திருக்கேன். அதை வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சமையல் பண்ணுறான். நம்ம இதை எடுத்து போட்டே இல்லை, அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணி வைக்கலான்லாம் இல்லை. அதான் அரை வேலை செய்யறது. அடுத்ததுக்கு வந்து இன்னொரு வேலையை கொடுத்துட்டியா, அதனால அப்படியே இதாச்சு. நான் இன்னொரு வேலையில கொடுத்தேன். வேலை அது எப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ சொல்றதுக்கு இப்போ பாயிண்ட்டுக்கே வர்றேன். இப்போ அதை எடுத்து போட்டுட்டு தான் வச்சுக்கோங்க, என்னதுக்காக அடுப்பில் பற்ற வச்சு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவான். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ எடு அப்படின்பா. அந்த இதில் சரி எதுக்கு இது அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் வீடியோ எடுத்து வந்துட்டேன். இந்த கட்டில் கடையில் குனிஞ்சு குனிஞ்சு கூட்டுறது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்குது? கீழே குனிஞ்சா குடல் வெளியே வர மாதிரி இருக்கும். தெரியுமா? ரொம்ப ரொம்ப கீழே குனிரும்ல. மழை காலம் வந்துச்சுனாலே இந்த வாச தண்ணி தள்ளி 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 ஒரு வழி ஆயிடுவேன் நான். ஏன்னு கேட்குறீங்களா? அதில் தண்ணி நின்றுச்சுன்னா வழுக்கும், நெகு நெகுன்னு இருக்கனால வழுக்கும். தடவை வலிக்கு விழுந்திருக்குன்னு தெரியுமா? நானே விழுந்திருக்கேன். அடி எதுவும் படல, சொல்கிறேன். வீடு கட்டி எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை. மழை காலம் வந்துட்டாலே இதான் எங்களுக்கு பிரச்சனையே. 3 மாதம் மழை நிற்கிற வரைக்கும் தான். மழை பெஞ்சுன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். பயமாக இருக்கும். மழை பெய்கிறப்பல வந்து எதாவது கழுவ பிடிக்கல, பயமாக இருக்கும். ஏன்னா வழுக்கும். வலிக்கு ஏதாவது இடுப்பு கை கால் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? தண்ணி எவ்வளோ வேலை இருந்தாலும் தள்ளி விட்டுருவோம் தண்ணி. நான் உடனுக்குடன் செய்யலைன்னா அப்புறம் டேஞ்சர் தான். நான்லாம் நிறைய தடவை வலிக்கு கீழே விழுகாததான் குறை, விழுந்திருந்தா என்ன ஆகிறது? என்ன பண்ணுறது? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை கொஞ்சம் தண்ணி மோந்து விட்டு சொன்னேன். தண்ணி மோந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி பாத்திரம் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுங்களா, அதனால் வந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி அவசரமான வேலையில் பார்த்திங்கன்னா காளான் குழம்பு வச்சுட்டு நிலக்கடலை பருப்பு துவரம்பருப்பு போட்டு சட்னி அரைச்சிட்டு நல்லா மணக்க மிளகு பூண்டு போட்டு தக்காளி ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து எனக்கு காலையிலேருந்து இப்படி தான் போயிருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.